பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா பவர்ட் பை ஹாட்ஸ் அண்ட் கர்ட். நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். நம்ம ஷோல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் அவங்களோட ஃபேவரட் டிஷ் அவங்க சமைக்கிறத பார்த்துட்டு அது கூடவே டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம கூட இருக்காங்க. அவங்க நமக்காக என்ன ஸ்பெஷலா சமைக்க போறாங்கன்னு அவங்க கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ஜெயசுந்தரின்னு பேரு. ஜெயசுந்தரி அம்மா. ஸோ வந்து எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இது வந்து தவளை வடை. நான் தவக்கலை வடை. தவளை வடைனாக்க அவளெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது. அதான் அந்த நாள்ல வந்து தவளைன்னுட்டு இந்த சாதம் எல்லாம் வடிப்பாங்கல்ல, ஆமா, அது வந்து அடியில குறுகலா இருக்கும், பாத்திரம் அடியில குறுகலா இருக்கும், மேல இப்படி இருக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் இப்ப அரைச்சு பண்ணிட்டு வடை மாதிரி தட்டி அதை சைட்ல வந்து ஒட்டிடுவாங்க. ஓகே. எண்ணெயை ஊற்றிட்டு அந்த சைடில் ஊற்றிட்டு மேலே ஒரு தட்டில் தண்ணியை வச்சு மூடி வச்சுட்டோன்னா அந்த தண்ணி சொட்டி 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 அந்த எண்ணெயில் வந்து அது அடியில் மொறு மொறுன்னு இருக்கும், மேலே வந்து மொது மொதுன்னு இருக்கும். அது வந்து தவளை வடைன்னு பேர். இப்போ அதை வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து எண்ணெயில் பொரிச்சு நம்ம பண்ணலாம். தவளை கிடையாது இப்போ, அதனால இப்போ வந்து நம்ம பொரிச்சு பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் நான். இட்லி அரிசி புழுங்கரிசி ஒரு கப்பு, இந்த மாதிரி ஒரு கப்பு நீங்கள் எடுத்துனீங்கன்னா 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா ஒரு 6-7 மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா தான் போடணும், பச்சை மிளகா போடக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் வந்து 5 மிளகா தான் போட்டுக்கேன், ஏன்னா இந்த அளவு தான் நான் நினச்சி வச்சுருக்கிறது. அரிசியை வந்து கொஞ்சம் குறைன்னுட்டு இந்த அடைக்கெல்லாம் அரைப்பேன் இல்லையா, அது மாதிரி அரைச்சிக்கணும். பருப்பெல்லாம் நல்லா அதே மாதிரி அரைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி வச்சுக்கணும். சோ நீங்க பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரி, ஆமா. அப்புறம் தேங்காயை வந்து இது மாதிரி பல்லா நெருக்கி, ரொம்பவும் போடக்கூடாது, போட்டிங்கன்னாக்கா அந்த மொறுமொறுப்பு வராது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறது. ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னாக்கா ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு அவ்வளோதான். ஓகே, அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு. ஸோ இந்த வடை நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? ஏன் நாங்கள் தவளை வடைன்னு ஒன்று கேட்டதே இல்லை. இது வந்து கும்பகோணத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான இது. உங்கள் சொந்த ஊர் எது மேம்? கும்பகோணம். கும்பகோணம் உங்கள் ஊரில் ஃபேமஸ் இது, அப்படி சொல்லுங்க. ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து கடுகு வந்து பொரியறதுக்கு டைம் ஆகுது. இங்கே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அதில் எண்ணெய் காயட்டும். அது ஓகே. ஸோ கடுகு வச்சுட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணி சும்மா கொஞ்சமாக ஒரு வதக்கு வதக்குவாங்க. சும்மா அந்த எண்ணெயுமே கழுவி போட்டு ஒரு பெரட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. காஞ்சிடுது. கொஞ்சம் தண்ணியை தொட்டுன்னு இந்த மாவை நல்லா ஊற்றி தட்டி போட்டுனாக்கா நமக்கு கொஞ்சம் கனமாக வேணும்னாலும் கனமாக தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னு கொஞ்சம் மெலிசா வேணும்னாலும் மொறுன்னு இருக்கும். நம்ம கொஞ்சம் மெலிசா தட்டி போட்டோம்னா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். அவ்வளோ இதில் வெங்காயம் போடக்கூடாது. ஓகே, வெங்காயம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஆமாம். சின்னதாக வந்து ஒரு ரீகேப் சொல்லிடலாமா? இது என்னென்ன இந்த மாவில் இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து புழுங்கரிசி 1 கப்பு, 3/4 கப்பு துவரம் பருப்பு, ஓகே, 1/2 கப்பு கடலை பருப்பு, ஓகே, 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு. அரிசியை தனியாக நினச்சி வைக்கணும், பருப்பை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்கணும். அரிசியை தனியாக அரைக்கணும், கொஞ்சம் இந்த குறைன்னு அரைக்கணும். இதே மாதிரி பருப்பு இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப குறைன்னு வேண்டாம், மீடியமாக தண்ணி விடக்கூடாது. ஓகே, இப்போ நான் பதம் காமிச்சேன் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். அதுலேயே மிளகா வத்தல் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி விடலாம். அரைச்சிட்டாக்கா நல்லா கெட்டியமாக அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த கடுகு போட்டு பரட்டி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றி போயிடும் இல்லையா, திக் ஆகிடும். அதில் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தேங்காய் வந்து திருவி போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பல்லு போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு நல்லா சட்னியை வச்சு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுதான் தவளை வடை.
இப்போ இந்த வடையை வந்து ரொம்பவும் அடுப்பை வேகமாக எரிய விட்டிங்கனாக்கா சட்டுன்னு செவந்து போயிடும். மேலே ஒண்டி செவக்கும், உள்ளுக்குள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்மிலையும் இல்லாமல் மீடியமாக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் எடுக்கணும். அது ஓகே மேம், நம்மளோட தவளை வடை ரெடி ஆயாச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்க. ஓகே மேம், உண்மையிலே வந்து தவளை வடை வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமாக வந்து அந்த எல்லா மாவும், அந்த காரம், உப்பு எல்லாமே கரெக்ட் பிளெண்டில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்டர் பார்ட் வந்து பயங்கர கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் லைட்டாக மெதுன்னு இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து லைட்டாக அந்த ஓட்டை வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டும் லைட்டாக தருது. ஸோ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைம்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயாமா, எங்களுக்காக இப்படி ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு காட்டினதுக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடில் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஜெயாமா நமக்காக தவளை வடை செஞ்சு காட்டினாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இதோட நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்யா மேம் நமக்காக ஒரு சூப்பரான டிஷ்ஷோட ரெடியாக காத்துட்ருக்காங்க. வெல், அதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஷோவில் வரப்போகிறது ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்.